இவர் சினிமா ப்ராடக்ட் தான். இங்கே மேடையில் பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைய பிடிச்சி மேடை ஸ்டேஜில் தள்ளி விட்டால் பயந்து போய் வருமே, அந்த மாதிரி தான் வருவார் இங்கெல்லாம். இந்த படத்துக்கு இவ்வளோ தான் டிக்கெட்னு அரசு நிர்ணயிச்சிருக்கல, அந்த தொகைக்கு மட்டும் நீ டிக்கெட்டை விற்றுரு, கூடுதலாக யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடு. புஷியை முதல்ல தூக்க மாட்டிக்குவார். அஜிதா ஆக்னல்லேருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து பல மாவட்டங்களில் பிரச்சனையே புஷியுடைய தவறான வழிகாட்டுதல், தவறான பிரச்சனைகள். கட்சி அடுத்த நகர்த்து நகராத காரணமே புஷி ஜான் ஆரோக்கியசாமி தான். ஃபார்ம் 6 வாங்கி விடுபட்ட வாக்காளர்கள் ப்ளஸ் புதிய வாக்காளர்கள் சேகர வேலையை டிஎம்கே ஏடிஎம்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க களத்திலே இல்லை. செவிலியர்கள் பாதிக்கப்படுறாங்க, தூய்மை பணியாளர் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, விலைவாசி உயர்வு, அது இது இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எதையுமே நிறைவேற்றல. இந்த மக்களுக்காக நான் இப்பையா அப்படின்னு வந்திருந்தா இந்த மக்களுடைய இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இவருக்கு தெரியணும். 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறான். அவன் என்னங்க அப்படின்னு கேட்குறான். அவனை கூட்டிகிட்டு போய் வெட்டுறாங்க. இந்த அளவுக்கு மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருக்குதுன்னு எல்லாரும் கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி நடந்ததா தெரியுமா? இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆசை முதலமைச்சர் ஆயிடணும். நமக்கு முன்னாடி ஜென்சி நண்பிகள் இருக்காங்க. இவங்க நமக்கு என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வந்துட்டாரு. வந்தா பிறகு தான் தெரியுது, அடாடா அவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் பேசணுமா, நான் மேடையில் வேற பேசணுமா? 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மலேசியால பிரம்மாண்டமா நடந்து முடிந்த நடிகர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச், அது அரசியல் பின்புலத்தோட தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சிலர் கருத்து வச்சுட்டு வராங்க. இது முழுக்க முழுக்க சினிமாவை மட்டும்தான் மைய கருத்தா வச்சு நடந்தது அப்படின்ற மாதிரி சிலர் கருத்து சொல்றாங்க சார். உங்க பார்வைக்கு அதை என்ன மாதிரி தெரியுதுங்க சார்? அரசியலோ சினிமாவோ, இவர் நாளைய முதல்வர் அப்படின்ற கனவோடு வந்திருக்காரு. ஆனால் இவர் சினிமா ப்ராடக்ட் தான், இன்னும் அதை விட்டு வெளியில் வரலை அப்படின்றது தான் நேற்று முன்தினம் நடந்த அந்த இது உணர்த்துது. ஏன்னா இங்கே மேடையில் பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைய பிடிச்சி மேடை ஸ்டேஜில் தள்ளி விட்டால் பயந்து போய் வருமே, அந்த மாதிரி தான் வருவார் இங்கெல்லாம். அங்கே பார்த்தீங்களா அப்படியே எவ்வளோ ஜாலியாக இருந்தார். ஏன்னா இவருக்கு சினிமா தான் வாழ்க்கை, சினிமா தான் இவருக்கு பிடிக்கும். ஏன்னா அதுதான் இவருக்கு அந்த இடத்துல ஈஸியாக எதை வேணால் பேசிட்டு போயிடலாம், ஜாலியாக இருக்கலாம். அரசியல் மேடையில் வந்துட்டிங்கன்னா பார்த்து தான் பேசணும். இவருக்கு எதுவுமே தெரியாது, எழுதி கொடுத்ததை பேசணும். அந்த பயத்தில் தான் அவர் இந்த மேடைகளில் தடுமாறுறது. இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் உச்சத்தை விட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார். இந்த உச்சத்தை விட்ட கதைலாம் நமக்கு தெரியும். இவர் இதெல்லாம் விட்டுட்டு உச்சத்தை விட்டு வந்தார் அப்படிலாம் இல்லாமல் இவர் இதோட முடியுது இவர் கதை. இதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியாது, இல்லை சம்பளத்தை முற்றிலும் குறைக்கணும். ரெண்டுக்கு நடுவில் தடுமாறிட்டு தான் இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு. அது ரொம்ப பேர் ஆசை காட்டுறாங்க, அந்த ஆசையில் வந்துட்டார். சரி, இவர் அவங்க சொல்கிறபடி உச்சத்தை விட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறையில் வந்துட்டாருன்னா உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி தோணும்? இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த மக்கள், இவ்வளோ இந்த பிரச்சனை இப்படி, அந்த பிரச்சனை அப்படி, அதில் இப்படி, இதில் அப்படி, இவ்வளோ பிரச்சனை கஷ்டப்படாமல் நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு வந்தால்தான் இவங்க சொல்கிற உச்சத்தை விட்டு வந்ததுன்னு. இப்படி இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு ஒரு கோபம் வரணும். அந்த கோபம் தான் போடா இதோடு நிற்கிறேன், நான் மக்களுக்காக வரேன்டான்னு வந்திருக்கணும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி வர்றவருக்குன்னா எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக விஜயகாந்த் வந்த பொழுது மைக் போட்டால் எல்லா பேட்டரும் பேசுவார், நாய்க்கு பிடிச்சாருன்னா பேசுவார், பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அந்த மாதிரி ஒன்று இவர்கிட்ட இருக்கா? அதுதான் நான் கேட்குறேன். உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாருப்பா, அக்கறையின் பேரில் வந்திருக்காருன்னா என்ன அக்கறை? செவிலியர்கள் பாதிக்கப்படுறாங்க, தூய்மை பணியாளர் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க, விலைவாசி உயர்வு, அது இது இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எதையுமே நிறைவேற்றல. இந்த மக்களுக்காக நான் இப்பையா அப்படின்னு வந்திருந்தா இந்த மக்களுடைய இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இவருக்கு தெரியணும். இவருக்கு தெரிஞ்சதுன்னா இவர் பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படவே மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியுமே, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போகிறாரு. என்னங்க இந்த மாதிரி பண்ணலாமா தூய்மை பணியாளர்ல? உங்களுக்கு ஒரு நிறுவனம் முக்கியமா, அந்த மக்கள் முக்கியமா அப்படின்னு கேட்பார். அன்னைக்கு என்ன தேவதைகள் அப்படி இப்படின்னு நீங்கள் செவிலியர்களை உங்களுக்கு இதில் 314 தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்குன்னா ரொம்ப சிம்பிளாக அன்புமணி ராமதாஸ் மாதிரி இருப்பார். எந்த பிரச்சனைனாலும் அவர் தொட தெரியும். ஆனால் உனக்கு என்ன ஆசைன்னா அங்கே போனியாவில் இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு கதை. எல்லாரும் ஆசை காட்டினா இங்கே நின்னா இவ்வளோ பேர் ரசிகர் இருக்கிறான், நம்ம நின்னா ஜெயிச்சிருவோன்ற ஒரு தப்பான கணக்கு அது. அதில் தான் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் 70,000ன்றீங்களா, அது 35,000 பேர் இங்கேருந்து போனோம் தமிழ்நாட்டிலேருந்து. வேற என்ன கட்சியே அங்கே போயிடுச்சுங்க, மாவட்ட செயலாளர்லாம் அங்கே இருக்கிறான். இப்போ என்ன வேலை?
எஸ்ஐஆர் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கட்சியும் வாக்காளரில் இந்த முகாமில் சேர்க்கறது, இந்த வேலைலாம் இதெல்லாம் பண்ணாதான் கட்சிக்காரன்னு தெரியும் கீழே. அதை பண்ண வேண்டிய மாவட்ட செலவெல்லாம் 90% அங்கே போயிட்டாருங்க. ஒரு 10% கையில் காசு இல்லை. அதுவும் அவங்க சொந்த காசில் தான் வரணுமா? இது எப்படி இருக்குது? எல்லாம் போயிட்டாங்க. பொதுச் செயலாளராக அங்கே தான் இருக்காரு. நிர்வாகிகள் மட்டும் ஒரு 2-3 பேர் இங்கே. அவங்க இதுக்காக சம்மந்தம் இல்லாதவங்க அவங்க. அதனால தான் அவங்க போகல. யார்? ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், சிடிஆர், இவங்களாம் கொஞ்சம் அரசியல்வாதிகள் போகல. போகல. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது. எல்லாத்துலேயும் போலீஸு குண்டு கட்டாக அரெஸ்ட் பண்ணுது, தடியடி நடக்குது, எல்லா விஷயமும் நடக்குது. பொதுமக்களை பாதிக்கிற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எதை பற்றியாவது அடுத்த முதலமைச்சர் கவலைப்பட்டாரா? ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் வந்து 30 வருஷம் 33 வருஷம் கிட்ட எனக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே பண்ணிட்டீங்க. இனி வர 33 வருஷம் நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் கூட வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அங்கே பேசியிருக்காரு சார். நின்னீங்களான்னு தான் நான் கேட்குறேன். வாயில் தான் வட சொல்கிறாருன்றான். நேற்று அவர் என்ன பண்ணியிருக்கணும்? சரிப்பா நீ வந்து போயிட்ட, அது கடைசி நிகழ்ச்சி, சரி ஆடியோ லான்ச்சு, ரைட், ஓகே. புஷியானது இது வந்தார், கட்சியோட போய் தானே, சரி அது கூட வேணாம் விடுங்க. ஏப்பா இந்த மாதிரி விவகாரம்லாம் நடக்குது, இதெல்லாம் கண்டித்து அறிக்கை விடு, நீ வந்து ஒரு பேட்டி கொடு. யாராவது பண்ணாங்களா? இவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்ல, மற்ற எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல. ஒரு வட மாநில இளைஞரை 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறான். அவன் என்னங்க அப்படின்னு கேட்குறான். அவனை கூட்டிகிட்டு போய் வெட்டுறானுங்க. இந்த அளவுக்கு மாநில சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருக்குதுன்னு எல்லாரும் கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படி நடந்ததாக தெரியுமா? இல்லை இங்கே இருந்த மிச்ச சொச்ச தலைவர்களுக்காக தெரியுமா? இல்லை செவிலியர்கள் போராட்டம் நடக்குது தெரியுமா இவர்களுக்கு? இங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது போய் அவங்களுக்கு போராட்டத்தில் நின்னாங்களா? அவர்கள் போயிட்டு அந்த முதல் நாள் அந்த இரவு கூட இருந்தாரு சார். அந்த செவிலியர்கள் வந்து ஏதாவது பேசக்கூடாது. அதனால திரும்ப சொல்கிறேன், ஏதாவது பேசக்கூடாது. வர்ற மொழியில் ரைட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு, ரைட்டில் வண்டி திருப்புன்னு போனார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன். அவர் போய் உக்காந்தாரு. அன்னைக்கு காலையில் அறிக்கையாவது வந்ததா? எல்லாரும் அறிக்கை விட்டாங்க. விஜய்ட்டு இந்த அறிக்கை வந்துச்சா? இல்லை ஆதவ நான் வரவில்ல, ரைட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன், அப்படி கிளம்பாக்கத்துக்குள்ளே பூந்துட்டேன். அவங்களோட உட்காந்து பேசிட்டு வந்தேன், அவங்களோட கட்சி துணை இருக்குன்னு பேசிட்டு வந்தேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தலைவரை நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க. அது இது கொரோனா பீரியடில் உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க தேவதைகள்னு கொண்டாடிட்டு இன்றைக்கி தெருவில் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விடுங்க. தலைவர் ஏதாவது பேசினாரா? இல்லை அவருக்கு எந்த உலகத்தில் இருந்தார்? இதுதான் பேச்சுக்கும் செயல்களும் வித்தியாசம். உங்களுக்காக எனக்காக 33 வருஷம் இருந்துட்டீங்க. அந்த செவிலியர்கள் ஒரு படம் பார்த்துருக்க மாட்டாங்களா? அவங்க காசில் வாழ்ந்துக்க மாட்டாரா? உங்களுக்காக இனி நான் நிற்பேன். எங்கே நின்னீங்க? செவிலியர்கள் எங்கே இது பண்ணாங்க? எங்கே அவர்களே அறிக்கை விட்டார்? தூய்மை பண்ண வீட்டில் கூப்பிட்டு பார்த்தார்ல. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அறிக்கை இல்லை ஏதாவது ஒரு செயல். ஒருத்தர் செத்து போனார்ல, ரவிக்குமார்னு ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார்ல. அவர் குடும்பத்தில் யாராவது இவங்க தாவேக சார்பு ஏதாவது மாலைகளை போட்டாங்களா? இல்லை ஏதாவது நிதி கொடுத்தாரா? அப்போ அந்த எந்த அடிப்படையில் அந்த கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் சார்? நான் அவ்வளோதான் ஆசை. நம்புறாங்களா? ஏமாறுறாங்களா? உங்களுக்காக எனக்காக செஞ்சீங்க, உங்களுக்காக நான் செஞ்சேன்றாருல. ஆனால் நான் உங்களுக்காக என் சினிமாவே விட்டு கொடுக்குறேன், எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதான் சொல்கிறேன், சினிமா தானே விட்டு கொடுக்க சொல்கிறேன். நீ விட்டுலாம் கொடுக்க வேணாம் ராசா. இந்த படத்துக்கு இவ்வளோ தான் டிக்கெட்னு அரசு நிர்ணயிச்சிருக்கல, அந்த தொகைக்கு மட்டும் நீ டிக்கெட்டை வித்துரு, கூடுதலாக யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடு. புஷியை முதல்ல தூக்க மாட்டிக்குவார். எப்படியாவது 10 நாள் ஓட்டி ஆகணும். அந்த ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல சார். ஏன்னா அந்த மூவின்றது வந்து ஒரு அதுல 500 பேருக்கு மேல வேலை செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. 500 பேர் முக்கிய முடிவு எடுக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்து பிளாக்ல டிக்கெட் வித்து அந்த காசுல பொழைக்கிறாங்க. அந்த காசு அவருக்கு மட்டும் போறது இல்லையா, அந்த டீம் தானே சேர்ந்து தானே வேலை பார்க்கறாங்க. திருட்டு எல்லா திருட்டும் கூட்டா பண்றான்றனால திருட்டு ஓகே. அப்படி சொல்ல நீங்க சொல்றீங்கல்ல, இவர் வந்து அறிக்கை விடல அப்படின்னு இவர் சொல்லுங்க. இவர் மட்டும் தனித்து முடிவு எடுக்க முடியாது. இவருக்கு தாங்க போகுது மெயினா, இவங்களுக்கு தான் மெயினா போகுது. இவர் தான் சொல்லணும். சொல்லக்கூடிய இடத்துல இவர் தானுங்க இருக்காரு. அப்புறம் என்ன, யாரை நம்பிங்க படம் பார்க்க வர்றான்? விஜய் அவர்கள். அப்போ ரசிகர்கள் சொல்லு, அவங்களுக்கு சொல்லாத. 150 ரூபா டிக்கெட்டா, அதுக்கு மேலே வாங்காதன்னு சொல்லு. என்ன அயோக்கியத்தனம்? எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இல்லாத ஒரு அயோக்கியத்தனம். இவரை மட்டும் நான் சொல்லல, எல்லா நடிகர்களும் யோக்கியம் பேசுகிற எல்லாம், ரஜினி, கமல், அஜித், விஜய் எல்லாரும் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. ரசிகர்களை படம் பார்க்குறவங்களுடைய அந்த இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க.
அந்த ஆர்வத்தை வந்து காசா மாற்ற ஆமாம், நீங்கள் விஜய் படம் போனீங்களா? வேறு படம்லாம் போனதே இல்லையா? போயிருக்கேன் சார். எவ்வளோ கொடுத்து போயிருக்கீங்க? 110 அந்த மாதிரி நம்ம அந்த கொஞ்ச கிளாஸ் நாள் ஏத்த பொறுத்து மாதிரி கொஞ்ச நாள் பொறுத்து போவீங்க. நம்ம கேஸு நான் தேட்டருக்கே போக மாட்டேன். ஷோலாம் பார்த்தா இல்லை சார். அதான். அப்போ அதை வேட்கையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஏற்பாடு. இவர்கள் எப்படி தெரியுதா? முழுவதும் வியாபார நோக்கம், முழுவதும் இது. உழைக்க உங்களுக்காக நான் வர்றேன்னா அந்த உங்களில் தான் செவிலியர்கள் இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க, தூய்மை பணியாளர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட தானே ஓட்டு வாங்க போகிறீங்க. அப்போ அவங்களுக்காக கொஞ்சம் கூட நான் அவங்கள பிரச்சனை கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன வரணும், அந்த பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பிரச்சனையில் எவ்வளோ அநியாயம் நடக்குதுன்ற தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கோபம் வரும். அந்த கோபத்துக்கு நம்ம எதிர்ப்பை காமிக்கணும், அதுக்கு அறிக்கை விடணும், பத்திரிகையாளர் அழைச்சி பேட்டி கொடுக்கணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும். இத்தனையில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இப்போ மலேசியால பேசினது வந்து அங்க சினிமா மட்டும்தான் இருக்கணும், அங்க அரசியல்ன்றது உள்ள வரவே கூடாது. அந்த ஏங்க கொடியில இருந்து மலேசியா எதுவுமே விட்டுருங்க, allow கிடையாதுன்னு மலேசியா சொன்னாங்க. விட்டுருங்க. இங்கே வந்து இறங்கல ஏர்போர்ட்டில், இங்கே பேட்டி கொடு. நான் நேற்று இருந்தப்போ அங்கே இருந்தேன். அங்கே அரசியல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயோ பாவம், சினிமா மட்டும்தான் பேசணும். அதனால் நான் இப்போ தான் பார்க்குறேன், செவிலியர்களை தேவதைகளாக கொண்டாடினீங்களே பாவிகளா, இன்றைக்கி நடு ரோட்டில் அவங்கள அலைய விட்றீங்க. நியாயமா? சம வேலை சம ஊதியம்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்குறுதி சொன்னீங்களே, இன்றைக்கி அந்த தூய்மை இது இடைநிலை ஆசிரியர் அவ்வளோ போராடுறாங்களே, இந்த கவர்மெண்ட்டுக்கு இறக்கமே இல்லையா? 150 நாள் ஆகியும் அந்த தூய்மை கொண்டாட போராடுறாங்க, அவங்க இறக்கம் இல்லையா? இப்படி இருக்கிற சமகால பிரச்சனை பற்றி பேசுங்க. அது யார் தடுத்தா? ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கே வந்து இன்னும் அவருக்கு வந்து மனம் வரல சார். விஜய்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய்கிட்ட கேட்குங்க, என்கிட்ட கேட்குறீங்க? ஏன்னா அரசியல் தலைவர் அரசியலுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா மக்களை சந்திக்கணும், இல்லைன்னா ஊடகவியலாளர்கள் அவங்கள பத்திரிகையாளரை சந்திச்சு நம்ம அந்த குறைகளையும் என்ன இருந்தாலும் சொல்லணும். ஏன் இன்னும் விஜய் அவர்கள் இவ்வளவு விமர்சனம் வருதுன்னு தெரியும், இன்னமும் அதை வந்து பண்ணாமே இருக்காரு? ஏன்னா நான் முதல்ல சொன்ன பாருங்க, சினிமா ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆசை முதலமைச்சர் ஆயிடணும். நமக்கு முன்னாடி ஜென்சி நண்பா நண்பிகள் இருக்காங்க, இவங்க நமக்கு என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு வந்துட்டாரு. வந்தா பிறகு தான் தெரியுது, அடாடா இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் பேசணுமா, நான் மேடையில் வேறு பேசணுமா, பத்திரிகையாளர் வேறு சந்திக்கணுமா, இது வேறு, இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்ப இன்னும் அவர் அந்த குழப்பத்துல தான் இருக்காரா? சினிமாக்கு போலாமா அரசியல் போலாமா, இல்ல ரெண்டுத்துல எந்த சாய்ஸ் பண்ண? சினிமா விட்டு தான் சொல்கிறேங்க, சினிமாவுக்கு போகலாம்ல, சினிமாவில் அவரால் இருக்க முடியாதுன்னு தான் வந்துட்டார். இப்போ அஜித்துக்கு என்ன பிரச்சனை? இவர் வாங்குற மாதிரி அவரும் சம்பளம் ஏற்றி வாங்கிட்டாரு, எந்த படமும் ஓடல. அவர் டக்குன்னு அவருடைய சொந்த இதுக்கு போயிட்டார். எப்போவாவது ஒரு படம் நடிக்கலான்னு வருவார், யார் படமும் ஓடல தெரியுமா? ரஜினிக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஜினியுடைய இது ஸ்டைலு வேறு. படம் முடித்தோடனே எனக்கு சம்பளம் கொடுங்க, இன்னொன்று அவர் படம் ஒரு 700 கோடிக்கிட்ட போயிடுது, லாபத்தை கொடுக்குது. இன்னொன்று அவர் படத்தையும் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் ஆள் கிடையாது. பெரிய நிறுவனங்கள் சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு ஸ்டைலில் போகிறாரு, அவர் ஓடுது. ஓடலைன்னா அவரும் வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவார். இவ்வளோ தான். இவருக்கும் அதே பிரச்சனை. இவருக்கு அதை தாண்டி என்ன பிரச்சனை? நிறுவனம் இல்லைன்ற, இவரை எடுக்கிறதுக்கான நிறுவனங்கள் இல்லை. அப்போ அந்த பிரச்சனைக்கு இவர் இங்கே வந்துட்டா ஜாலியாக முதலமைச்சர் எல்லாம் நினச்சிட்டார். இப்படி வந்தோன்னே ஓட்டு போடுவாங்க, தூக்கி முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்னு. இதே மாதிரி இருந்தால் இப்போ எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்கு, 2027 எலெக்ஷனு. இப்போ இதே மாதிரி இதே மனநிலையில இதே மாதிரி செயல்பாட்டோடவே இருந்தால் அவர் வந்து அரசியலில் எந்த விதத்தில் முன்னேறி வருவாரா? இது அவருக்கு வந்து பலமாக இருக்குமா சார்? இன்னைக்கு வந்து தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் இருக்குது நடுவில். இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு கட்சியும் செய்ய வேண்டியது வேட்பாளர் தேர்வு, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பிரிக்கிறது. தொகுதி பிரித்தோன்னா அந்த தொகுதிக்கு தனது வேட்பாளர்களை போடுறது, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பை பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 தொகுதி முடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது அவ்வளோ பெரிய கட்சி தானே, அவ்வளோ பெரிய ஒர்க்கெலாம் இருக்குது. நான் ஏன் வரணும், நான் ஏன் பண்ணணும் பார்க்குறாங்க. இன்றைக்கி இவர் உட்காந்து இன்றைக்கி கூட முதல்வர் பல்லடத்தில் மகளிர் திருவிழான்னு போய் கலந்துக்கிறாரு. ஏன் கலந்துக்கிறாரு? போகிற இடத்துல ரோட் ஷோ பண்ணுறாரு, அது பண்ணுறாரு. கூட்டம் வரதான் வரல, அப்புறம் விஷயம் பண்ணுறாரு. இது ஏன் காலாடிட்டே இருக்கணும்? மக்கள் பிரச்சனை பேச, நாங்கள் எங்களோட மக்களுக்கு செஞ்சவங்க யாரும் இல்லைன்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணீங்க நீங்கன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. தேர்தல் வாக்குறுதியை நேற்று பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது வரைக்கும் ஜனநாயகன் படத்தை எப்படி பண்ணணுன்றதை பற்றி யோசிக்கிறீங்க. பொதுச் செயலாளரும் சினிமா ப்ராடக்ட் தானே, அவரும் மன்றத்தில் இருந்தவர் தானே, அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இவர் சொன்னோன்னா ஜாலிக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. அவருக்கும் பார்த்தாரு ஐயோ இவ்வளோ பிரச்சனை தானே. ஆனால் அவர் அதை பயன்படுத்திட்டு சில ஆதாயங்கள் அடைகிறாரு. அதனால தான் இவ்வளோ குழப்பம். அஜிதா ஆக்னல்லேருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து பல மாவட்டங்களில் பிரச்சனையை புஷியுடைய தவறான வழிகாட்டுதல், தவறான பிரச்சனைகள். கட்சி அடுத்த நகராத காரணமே புஷி, ஜான் ஆரோக்கியசாமி தான். அவங்க 2 பேரும் அந்த ஐடியாஸால தான் இன்னமும் வந்து ஐடியாஸ் இல்லைங்க, அவங்களுடைய சுயநலம்.
அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மணி மைண்டடு பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியை செயல்பட முடியல. புஷிக்கு எதுவுமே தெரியாது, இவருக்கு தெரியவே தெரியாது, புஷிக்கு எதுவுமே தெரியாது. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? மைனஸை சேர்ந்தா ப்ளஸ்ஸாக ஆகாது. கணிதத்தில் வேணால் ஆகலாம். இங்கே மைனஸை சேர்ந்தா மைனஸ் ஸ்கொயரு. அப்போ இது புஷிக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாதனால அவரும் ஊடகத்தை பார்த்தா ஓடுறாரு. அப்போ இவர்கள் புத்தி என்னன்னா, சினிமாவா ஜாலியை நம்ம மேட்டரா வாடான்ட்டு எல்லாம் கிளம்பி அங்கே போயாச்சு. இங்கே எஸ்ஏஆர் படிவத்தை ஃபில் பண்ணி ஃபார்ம் 6 வாங்கி விடுபட்ட வாக்காளர்கள் ப்ளஸ் புதிய வாக்காளர்கள் சேர்க்குற வேலையை டிஎம்கே ஏடிஎம்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க களத்திலே இல்லை. அப்ப அந்த ரசிகர்களை நம்பிதான் இருக்காங்க. எப்படினாலும் நமக்கு வந்து ஓட்டு போட்டு கண்டிப்பாக போடுவோம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார்.